ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை ஆராதிக்கும்படியாக அவருடைய சமூகத்தில் நாம் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நல்லவர். அவர் ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையாய் நம்மை நடத்தி வருகிறார். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை துதித்து பாட கர்த்தர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். இந்த நாளிலும் ஒரு நாளை நம்முடைய வாழ்க்கையிலே கூட்டி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம் என்ற பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இயேசு துரத்திடும் நாமம், சாத்த
நாமம். ஹalleluya. எல்லா வானோர் பூதலத்தோரெல்லாம் அவரை வணங்குகிற நாமத்தை நாம் கொண்டிருக்கிறோம். சேர்ந்து பாடி மகிமைப்படுத்துவோம். ஜொலிப்பவ நாமம் இயேசுவின் நாமம் இனிதான இணையில்லா நாமம் இந்த நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இணையில்லா நாமம் இந்த நாமம் நேற்றும் இன்றும் நம்பினோரை என்றும் கைவிடா நாமம் நேற்றும் என்றும் மாறிடா நாமம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இந்த நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இந்த நாமம் எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார் எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். சொல்லுங்க ஆனந்தம் ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் உயிருள்ள நாள் வரையில் எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் ஆமென் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். சொல்லுங்க ஆனந்தம் கொள்ளுவேன் ஆனந்தம் கொள்ளுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் உயிருள்ள நாள் வரையில் எந்த நாவில் புது பாட்டு இயேசு தருகிறார் எந்த நாவில் புது பாட்டு இயேசு தருகிறார். வாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார் துன்பமெல்லாம் நீக்கி மீட்டிட்டார். வாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார் நீக்கி மீட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் உயிருள்ள நாள் வரையில் எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார் எந்த நாவில்
எந்த நாவில் புது பாட்டு தருகிறார். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு. ஆமென். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் நல்லவரப்பா. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆச்சரியமாய் அதிசயமாய் நீர் எங்களை நடத்தி வருகிறீரே. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். ஆண்டவரை கொஞ்ச நேரம் துதி செலுத்துங்க. அவருடைய கிருபைகளை நினைத்து, அவர் நமக்கு செய்த உபகாரங்களை நினைத்து, அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நினைத்து, ஹல்லேலூயா, நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய கிருபை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் நல்லவர் ஆண்டவரே. உம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய தயவிற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி, நம்ம கொஞ்சம் பேரா இந்த இடத்துல இப்போ இருந்தாலும் நம்முடைய சத்தம், நம்முடைய துதி ஹல்லேலூயா வான மண்டலங்களிலே அதுவைகள் எட்டட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருடைய சிங்காசனத்தை அது அசைக்கட்டும். எல்லாரும் துதிகளை செலுத்துங்க ஆண்டவரே. நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் அப்பா, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீர் நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். சர்வ வல்லமை உள்ளவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவுமாய் இருக்கிறவரே, உம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதுவரைக்கும் எங்களை நடத்தி வந்திருக்கிறீங்கப்பா. இந்த வருடத்தின் கடைசி நாட்களிலே கர்த்தர் எங்களை கொண்டு வந்திருக்கிறீரே. உம்முடைய கிருபைகளை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீர் நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ராஜாதி ராஜாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய தயவிற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் நிற்கிறோம் என்றால் அது உம்முடைய கிருபையப்பா. இன்றைக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம், சுகத்தோடு பலத்தோடு நாங்கள் அமர்ந்திருக்கிறோம் என்றால் அது உம்முடைய கிருபை ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்க குடும்பங்களை எல்லாம் நீங்க இதுவரைக்கும் பாதுகாத்தீர் என்றால் அது உம்முடைய கிருபை ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமென் 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 ஆமென். நன்றி 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 செலுத்துகிறோம் அப்பா. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய கிருபைகளை நினைத்து ஆண்டவருடைய சமூகத்துல பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Hallelujah. Yes, Daddy. Hallelujah. Hallelujah. இன்னொரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம் என்ற பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். Hallelujah. கிருபையால் நிலை நிற்கிறோம்,
தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். சொல்லி பாடும். கிருபையால் தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். பேரை சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. பேரை சொல்லி உங்க கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. சொல்லுங்க. கிருபையால் நிலை கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியது உங்க கிருபை. கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியது உங்க கிருபை. கிருபை அவன் கிருபை கிருபை. சொல்லுங்க. கிருபை கிருபை கிருபை. ஆமென். கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்தது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. சொல்லுங்க. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். பேரை சொல்லி பேரை சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பேரை சொல்லி அழைத்தது பெரியவனாக்கியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரே உங்க கிருபையினால தான்ப்பா இதுவரைக்கும் நாங்கள் நிற்கிறோம். ஆண்டவரே இந்த வருடம் முழுவதும் உடைய கிருபையினால எங்களை நடத்தி வந்திருக்கீங்களேன்னு சொல்லி அவரை பாடுவோமா? நிலை நிற்கிறோம், தேவ கிருபை. ஆமென். கிருபையால் நிலை நிற்கிறோம்,
அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் கர்த்தர் நம்மை நடத்தி இருக்கிறார், நேர்த்தியாய் நடத்தி இருக்கிறார், ஆச்சரிய விதமாய் கர்த்தர் நம்மை நடத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, கிருபை, 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 கிருபை. சொல்லுங்க, கிருபையால், கிருபையால் நிற்கிறோம், தெய்வ கிருபையால் நிலை. ஆமே. சொல்லுங்க, கிருபையால், கிருபையால், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். முடிந்தவர்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படிட்டு கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். அவருடைய கிருபைகளை நினைத்தவர்களாக. ஹல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படிட்டு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க கிருபை தான் ஆண்டவரே. உங்க கிருபை இல்லாம நாங்க ஒன்றும் இல்லை ஆண்டவரே. இதுவரைக்கும் நீர் எங்களை நடத்தி இருக்கிறீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய கிருபைகளை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய தயவிற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை நீதிமான்களாய் மாற்றினீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. கடந்த நாட்கள் முழுவதும் கண்ணின் மணியை போல பாதுகாத்தீங்களே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய இரக்கத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய தயவிற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடைய எல்லாவற்றிற்காகவும் நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ நல்லவர், நீ நல்லவர், நல்லவர், நீ நல்லவர். உங்க சத்தம் உயரட்டும். நிறைய நேரத்துல நம்ம பாடிடுறோம், ஆனா சத்தம் உயர்த்தி வாய்களை திறந்து கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது அந்த ஆராதனையில ஆண்டவர் பிரியப்படுகிறவரா இருக்கிறார். எல்லாரும் வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் நல்லவர், நீர் நல்லவர். சொல்லுங்க ஆண்டவரே. உடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. உடைய தயவிற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ரகதனலரமோ ஷகதனலரதியம் திரபலவோ. ஹல்லேலூயா. நீர் நல்லவர் அப்பா. உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. சொல்லுங்க, உங்க நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், உங்க நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் நல்லவர், நீர் கிருபை உள்ளவர், நீர் மகிமைக்கு பாத்திரர் ஆண்டவரே. எல்லா நாமங்களிலும் மேலான நாமத்தை உடையவரே. சொல்லுங்க, எல்லா நாமங்களிலும் மேலான நாமத்தை உடையவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் இரட்சகரே, எங்கள் இம்மானுவேலரே. சொல்லுங்க, சொல்லுங்க, உங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. நமக்கு ஒரு நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது இம்மானுவேல் என்கிற நாமம். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. அவர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. உங்க சத்தத்தை உயர்த்தி கொஞ்ச நேரம் விடுதலையோடு ஆவியில நிறைந்து கர்த்தரை ஆராதிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். இயேசுவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு மேலான நாமம்,
மகிமையின் ராஜா இம்மானுவேல், தேவன் நம்மோடே, உன்னத மீட்பர் ஜீவ வார்த்தை. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இயேசு மேலான நாமம், அற்புத ரட்சகர், மகிமையின் ராஜா இம்மானுவேல், தேவன் நம்மோடே, உன்னத மீட்பர் ஜீவ வார்த்தை. சொல்லுங்க, அவர் நம்முடைய மீட்பர், அவர் நம்முடைய வார்த்தையா இருக்கிறார், அவர் நம்முடைய இம்மானுவேலராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு விஷயாக ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், ஹல்லேலூயா. இயேசு. எல்லாரும் சத்தம் உயர்த்தி அந்த வார்த்தையை சொல்லுங்க, இயேசு எல்லாவற்றிற்கும் மேலான நாமம் என்று சொல்லி அவரை உயர்த்துவோமா? இயேசு மேலான நாமம், அற்புத ரட்சகர், மகிமையின் ராஜா இம்மானுவேல், தேவன் நம்மோடே, உன்னத மீட்பர் ஜீவ வார்த்தை. Praise the Lord. Hallelujah. Hallelujah. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் கொஞ்சம் எழும்பி நிற்போமா? ஆமென். Hallelujah. Hallelujah. சோர்வுகள் நீங்கி போகட்டும், பலவீனங்கள் நீங்கி போகட்டும், எதிர்மறையான யோசனைகள் நம்மை விட்டு அகன்று போகட்டும், பாரமான சிந்தனைகள் நம்மை விட்டு விலகி போகட்டும். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை நேரத்தில் நம்ம ஒவ்வொருவருடைய உள்ளங்களையும் ஆண்டவர் நிரப்புவாராக. ஹல்லேலூயா. எல்லாருடைய உள்ளங்களையும் ஆண்டவர் தாமே நிரப்புவாராக. அவருடைய மகிமையின் பிரசன்னம் இந்த ஆலயத்தை நிரப்புவதாக. அவருடைய மகிமையின் பிரசன்னம் நம் ஒவ்வொருடைய இருதயங்களை நிரப்புவதாக. எல்லாரும் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில் ஹல்லேலூயா பயபக்தியோடு கூட முழு பலத்தோடு கூட கர்த்தருக்கு நாம் ஆராதனை செய்ய போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரத்தோடு கூட பாடி அவரை துதித்து மகிமைப்படுத்தும்படியான கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. அவருடைய கிருபையை உணரும்படியான ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்தார். ஹல்லேலூயா. இந்த நாளிலே இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே நாம் மகிழ்ந்து களிகூறுவோமாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய ஆத்துமா கம்பீர சத்தத்தோடு கூட மகிழ்ந்திருக்கக்கூடியதான ஒரு தருணம் இது. எல்லாரும் வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் தான், ஆமென், கொஞ்ச நேரம் கர்த்தரை நம்ம விடுதலையோடு கூட பாடி ஆராதிக்க போகிறோம். ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் உணர போகிறோம். எல்லாரும் வாய் திறந்து ஹல்லேலூயா உங்களுக்கு தெரிந்த அளவில், ஆமென், ஹல்லேலூயா, உங்களுக்கு எப்படி ஆராதிக்கணும்னு தோணுதோ அப்படி கர்த்தரை ஆராதித்து உயர்த்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மைக்கில் இருந்து வரக்கூடியதான சத்தம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் நீங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு மகிமை செலுத்தும்படியாக, ஹல்லேலூயா, அவரை உயர்த்தும்படியாக உங்க வாயிலிருந்து துதியின் சத்தங்கள் எழும்பட்டும். உங்க நாவிலிருந்து அவரை உயர்த்துகிறதான, ஆமென், ஹல்லேலூயா, துதியின் சத்தங்கள் எழும்பட்டும். எல்லாரும் வாய் திறந்து ஹல்லேலூயா, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். அன்றைக்கு சாலமோன் கட்டி இருந்ததான அந்த தேவனுடைய ஆலயத்தில், ஆமென், பலி செலுத்தின பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரை பாடி
ஆராதிக்க தொடங்கும் பொழுது கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. ஆசாரியர்கள் ஊழியம் செய்யக்கூடாதபடிக்கு, ஆமென், ஊழியம் செய்ய முடியாதபடிக்கு கர்த்தருடைய மகிமை அந்த இடத்தை நிரப்பிற்று. அதே கர்த்தருடைய மகிமை, அதே ஷெகேனா மகிமை இந்த ஆலயத்தை நிரப்புவதாக, இந்த ஸ்தலத்தை மூடுவதாக, இந்த ஸ்தலத்தை மூடுவதாக. ஹல்லேலூயா. நாங்கள் விரும்புகிற ஒன்று உம்முடைய மகிமை. அல்லேலூயா. நான் கர்த்தருடைய ஆலயத்திலே நான் ஆராய்ச்சி செய்யும்படியாக, அவருடைய மகிமையை காணும்படியாகவே நான் விரும்புகிறேன் என்று தாவீது சொல்லுகிறார். ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலேயும் ஹல்லேலூயா உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை நாங்கள் எல்லாரும் அனுபவித்து உம்மை உயர்த்தி ஆராதிக்கும்படியான கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. இப்பொழுது ஆண்டவர் ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் கர்த்தர் நீர் நிரப்புவீராக. ஹல்லேலூயா. துதிகளினால நிரப்புங்க ஆண்டவரே, நன்றி பலிகளினால நிரப்புங்க ஆண்டவரே, ஆனந்த சத்தத்தினாலே அவருடைய வாயை கர்த்தர் நீங்க நிரப்புங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா தடைகளும் விலகி போவதாக, எல்லா தடைகளும் விலகி போவதாக, எல்லா சோர்வின் ஆவிகள் அகன்று போவதாக, எல்லா பலவீனத்தின் வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே, ஆமென், ஹல்லேலூயா, அவைகள் எல்லாம் நீங்கி போவதாக. பரிசுத்த ஆவியானவரே, ஒரு விடுதலை இப்பொழுது உண்டாவதாக. எங்கள் நடுவிலே உம்முடைய பலத்த கரம் வந்து அமர்வதாக, உம்முடைய பலத்த கரம் எங்கள் மேல வந்து அமர்வதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நுகங்கள் முறிக்கப்படுவதாக, கட்டுகள் அறுக்கப்படுவதாக, தடைகள் எல்லாம் விலகி போவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, ஹல்லேலூயா, தடைகள் நீங்கி போவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பூமி அனைத்திலும் முந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே, ஆலயத்திலும் முந்தன் மகிமை அலை அலையாய் அசைகின்றதே. பூமி அனைத்திலும் முந்தன் மகிமை நிறைந்து வாழுகின்றதே, ஆலயத்திலும் முந்தன் மகிமை அலை அலையாய் அசைகின்றதே. துதி கன மகிமைக்கு பாத்திரர், எல்லா புகழும் உமக்குத்தானே. துதி கன மகிமைக்கு பாத்திரர், எல்லா புகழும் உமக்குத்தானே. நீ பரிசுத்தர், 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீ பரிசுத்தர், 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 எங்கள் பரலோக ராஜா. எல்லாரும் கரங்களை தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. எல்லாருடைய நாவுகளும் திறக்கப்படுவதாக. எல்லாரும் சேர்ந்து ஒருமித்து சபையோராக, பரிசுத்தர் எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. கேருபின் சேராபின்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே. பூலோக திருச்சபை எல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட. நீ பரிசுத்தர், 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீ பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி இருக்கிற பலனை எல்லாம் கர்த்தருடைய சமூகத்துல செலவு பண்ணி முழு பலத்தோடு கூட உயர்த்தட்டுமே. வானமும் அது சிங்காசனம்,
பூமி உந்தன் பாதப்படி, நாங்கள் உந்தன் தேவ ஆலயம். நீர் தங்கும் தூய ஸ்தலம். ஹல்லேலூயா. வானமும் அது சிங்காசனம். பூமி உந்தன் பாதப்படி, நாங்கள் உந்தன் தேவனுடைய ஆலயம். தேவ ஆலயமாக இருந்தாதானே அவர் உள்ளே வந்து வாசம் பண்ணுவார். ஹல்லேலூயா. சகலமும் படைத்த என் தேவன். சிருஷ்டிகரே. ஆமென். சகலமும் படைத்த என் தேவா, சிருஷ்டிகரே. நீர் பரிசுத்தர், பரிசுத்தர் எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர், பரிசுத்தர் எங்கள் பரலோக ராஜா. இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. ஹல்லேலூயா. எல்லாரும் ஆவியில நிறைந்து முழு பலத்தோடு கூட ஆவியானவரே எங்களை நீர் ஆளுகை செய்யுங்கப்பா. எங்க இருதயத்துல தங்கி உலாவுங்க ஆண்டவரு. உங்க பிரசன்னம் எங்களுக்கு தேவை ஆண்டவரு. மானானது நீரோட வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. இந்த காலை நேரத்தில் எத்தனை பேருக்கு அப்படி ஒரு தாகம்? மான்கள் நீரோட வாஞ்சிப்பது போல. ஹல்லேலூயா. என் ஆத்துமா அவருடைய சமூகத்தின் மேல் வாஞ்சியாயிருக்கிறது. நான் அவரை பார்க்கணும், நான் அவரை காண்கணும். ஓ ஹல்லேலூயா. நான் அவருடைய மகிமையை பார்க்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிக்கிறப்பா, 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 துதிக்கிறப்பா. சபைக்குள்ளே ஒரு சுத்திகரிப்பு உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. நமக்குள்ளே ஒரு சுத்திகரிப்பு உண்டாவதாக. ஏசாயா 6வது அதிகாரத்திலே ஏசாயா அவன் ஒரு காட்சியை பார்க்கிறார். உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறதான தேவனை அவனுடைய கண்கள் கண்ட பொழுது அவனுக்குள் ஒரு மாற்றம் நடக்கிறது. அவனுடைய உள்ளான வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் உண்டாகிறது. அவன் ஊழியம் செய்யக்கூடிய ஒரு மனிதன்தான். அவனுடைய வம்சம் ஊழியம் செய்யக்கூடிய வம்சம்தான். ஆனால் என்றைக்கு எப்பொழுது ஆமென் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறதான தேவனை கண்ட பொழுது, எப்பொழுது பரிசுத்தமுள்ள தேவனை அவன் பார்த்த பொழுது ஆமென் அவனுக்குள் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. அந்த மாற்றம் தான் அவனுடைய வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்ய வைத்தது. அந்த மாற்றம் தான் ஹல்லேலூயா அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய காரியத்தை செய்ய வைத்தது. இந்த காலை நேரத்தில் கையை உயர்த்தி அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். அவருடைய மகத்துவத்தை, அவருடைய வல்லமையை, அவருடைய மகிமையை ஆமென் பாடி ஆராதிக்கும்படியாக நம்ம வந்திருக்கிறோம். ஆமென் ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்திலும் எல்லாரும் இணைந்து ஒரு மனதோடு கூட ஆமென் ஹல்லேலூயா திருச்சபையில் நம்ம எல்லாரும் ஒரு மனதோடு கூட கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை உயர்த்த ஆமென் ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை உயர்த்த கர்த்தர் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, டிவியில் பாடல் வரிகள்லாம் தெரிந்தாலும் கொஞ்சம் சரணம் தான். எல்லாரும் கையை உயர்த்தி கண்களை எல்லாரும் மூடி ஆமென் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறதான தேவனுடைய ஆமென் மகத்துவத்தை, அவருடைய பரிசுத்தத்தை ஆமென் உயர்த்தும்படியாக எல்லாரும் கண்களை மூடி 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி அல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேர வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீரே நீர் மாத்திரமே, நீரே நீரே ஓ நீரே நீர் மாத்திரமே. சிங்காசனத்தில் 24 மணி நேரமும் ஓயாமல் அவருடைய நாமத்தை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று இரவும் பகலும் ஓயாமல் ஆராதித்து கொண்டிருக்கிறதான ஆமென் ஹல்லேலூயா தூதர்கள் உண்டு. ஆமென். அப்படிப்பட்ட மகத்துவம் உள்ள தெய்வத்தை ஆராதிக்கும்படியாக நம்ம வந்திருக்கிறோம். அல்லேலூயா. இங்க இருக்கிற அத்தனை பேரும் தயவு செய்து கண்களை மூடி கையை உயர்த்தி அந்த பரிசுத்த நாமத்தை உயர்த்த உயர்த்த ஆமென் நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பும். ஆமென். கர்த்தருடைய மகிமை நம்முடைய இருதயங்களை நிரப்பும். ஆமென் ஹல்லேலூயா. வேற ஒன்றினாலும் நிரப்பப்படாது. அவருடைய மகத்துவத்தை அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை உயர்த்தும் பொழுது ஹல்லேலூயா வாய் திறந்து ஆமென் ஹல்லேலூயா அவருடைய நாமத்தை நம்ம எல்லாரும் உயர்த்தும் பொழுது அன்றைக்கு யோவா ஆமென் ஹல்லேலூயா சாஷ்டாங்கமாக விழுந்து ஆமென் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியினிடத்தில் வாசம் பண்ணுகிற அந்த நித்திய மகிமையை காண முடியாதபடிக்கு அவருக்கு முன்பதாக வணக்கமாய் விழுந்து ஓ ஹல்லேலூயா 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 என் தேவனுக்கு முன்பதாக என்னுடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தை அவருடைய சமூகத்தில் நிற்பதற்கு ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்துவாராக, நம்மை பரிசுத்தப்படுத்துவாராக. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. பரிசுத்த நீர் பரிசுத்த பரிசுத்தர் நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் நீர் நீரே ஹல்லேலூயா நீரே பரிசுத்தர் நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் நீர் பரிசுத்தர் நீரே தெய்வமே நீரே நீர் மாத்திரமே. ஏசாயா 8வது அதிகாரம் 13வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. இந்த வார்த்தை கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லப்பட்டிருக்கிறது. சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள், அவரே உங்கள் பயமும் அவரே உங்கள் அச்சமுமாக இருப்பாராக. மறுபடியும் இந்த வார்த்தையை வாசிக்கிறேன். சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள். எப்படிங்க? ஆண்டவர் தானங்க நம்மளை பரிசுத்தம் பண்ணி கொள்ள முடியும். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்கள் பரிசுத்தராயிருங்கள். நம்மை பரிசுத்தமாக்குகிறது கர்த்தர் தான். ஆனா இந்த வார்த்தை கொஞ்சம் வித்தியாசமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா இப்படி சொல்லுகிறார், சேனைகளின் கர்த்தரை நீங்கள் பரிசுத்தம் பண்ணுங்கள், அவரே உங்கள் பயமும் அவரே உங்கள் அச்சமுமாக இருப்பாராக. கையை உயர்த்தி ஹல்லேலூயா
ஹல்லேலூயா. அந்த பரிசுத்தம் உள்ள தேவன் ஆமென் நம் நடுவிலே உலாவி வாசம் பண்ணுவாராக. அவர் நம்முடைய இருதயத்தில் தங்கி உலாவுவாராக. கையை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, பரிசுத்தர் நீர் பரிசுத்தர், பரிசுத்தர் நீர் பரிசுத்தர், பரிசுத்தர் நீர் இன்றைக்கு உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்று கர்த்தர் இந்த காலை நேரத்தில் திருவுள்ளம் பற்றுகிறார். ஆமென். பரிசுத்த ஆவியானவருடைய மகத்துவத்தை காணும்படியாக, அவருடைய வல்லமை நம் மத்தியிலே நிறைவாய் வெளிப்படும்படியாக ஆண்டவர் விரும்புகிற ஒரு பரிசுத்தத்தை கர்த்தர் நமக்குள்ளே ஆண்டவர் தருவாராக. ஹல்லேலூயா. எல்லாரும் அந்த பரிசுத்தம் உள்ள நாமத்தை உயர்த்துவோம். நீர் பரிசுத்தர், நீரே ஹல்லேலூயா, நீரே நீர் மாத்திரமே, ஹா 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 ஹல்லேலூயா, ஹா ஹல்லேலூயா, ஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. இப்பொழுதே ஒரு விடுதலையை ஆமென் ஆண்டவர் நம்முடைய சரீரத்திலே, நம்முடைய ஆத்மாவிலே, நம்முடைய ஆவியிலே கட்டளையிடுவாராக. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி ஆவியில நிறைந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முழு பலத்தோடு கூட ஆவியானவர் உங்களை நிரப்பும்படியாக விட்டு கொடுங்க. ஆவியானவர் உங்களை நிரப்பும்படியாக விட்டு கொடுங்க. இப்பொழுது ஆவியானவர் தாமே ஹல்லேலூயா நம் நடுவிலே கர்த்தர் தம்முடைய சத்திய வசனத்தை அனுப்பி நம்மை விடுதலையாக்குவாராக, நம்மை பரிசுத்தப்படுத்துவாராக. நம்முடைய ஆவியிலே ஒரு விடுதலையை ஆண்டவர் உண்டு பண்ணுவாராக இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உங்க பிரசன்னத்தை நாங்கள் அனுபவிக்கிறோம் ஆண்டவரே, உங்க பிரசன்னத்தை நாங்கள் அனுபவிக்கிறோம். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி ஆவியானவரே. துதிக்கிறப்பா, 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 துதிக்கிறப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆவியானவரே, உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். கடைசியாக ஒரு விஷயம் கையை உயர்த்தி அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையை, எங்களுடைய வாழ்நாட்களை எல்லாவற்றையும் நாங்கள் உமக்காகவே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வெறும் வார்த்தைக்காக அல்ல, வெறும் பாடலுக்காக அல்ல, ஆண்டவனுடைய உள்ளத்தை பார்க்கிறார். ஆண்டவர் ஒரு இடத்துல வேதனைப்படுறாரு. உன் பாட்டுகளுடைய இறைச்சலை என்னை விட்டு அகற்றுன்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன? நீ சும்மா சத்தம் போட்டுட்டு இருக்கிற, நீ சும்மா ஆமேன், சும்மா ஆமேன் சத்தமிட்டு உன்னுடைய பக்தியை நீ காண்பித்து கொண்டிருக்கிறாய். இல்ல, உள்ளத்திலிருந்து
நம்ம பாடினாலும் ஆராதித்தாலும் ஹல்லேலூயா கர்த்தர் அந்த ஆராதனையின் மேல பிரியமா இருக்கும்படியாக கையை உயர்த்தி மரித்தாலும் உம்மோடுதான் நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான் உம்மை போல் என்னை மாற்றுமையா உமக்காக என்னையே தந்தேனையா. எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லணும். ஆண்டவரே உங்களை போல எங்களை மாற்றுங்கப்பா, எங்க சபையை மாற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா விதத்திலையும் வாழ்ந்தாலும் உம்மோடுதான் மரித்தாலும் ஏசையா நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய் இயேசுவுக்காய் அல்லேலூயா 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 அல்லேலூயா. கரங்களை தட்டி நல்ல ஆராதனை தந்ததற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் எங்களை முற்றிலுமாக நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை எங்களுக்கு நேராக அனுப்புங்க ஆண்டவரே. உம்முடைய ஜீவன் உள்ள வசனத்தை எங்களுக்கு நேராக அனுப்புங்க ஆண்டவரே. எங்கள் ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படுவதாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா. இந்த வருஷத்தின் கடைசி நாட்கள்ல உங்க பாதத்துல நாங்க வந்திருக்கிறோம்ப்பா. கிருபையா எங்களை காத்துக்கொள்ளுங்கப்பா. கிருபையா இந்த வருஷத்தை கடக்க பண்ணுங்க ஆண்டவரே. இன்னும் உங்க கிருபை எங்களுக்கு நிறைவாய் தாரும் ஆண்டவரே. ஆமென் ஆமென். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய செவியை சிந்தையை நாம் சாய்த்து கொள்வோமாக. இன்றைக்கும் இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஹல்லேலூயா. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 அப்பா. பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். அடியனை மறைத்து நீங்க வெளிப்படணும். சபைக்கு வேண்டிய உங்களுடைய வார்த்தைகளை கர்த்தர் நீங்க தரணும். பரத்திலிருந்து நீங்க கட்டளையிடணும்.
ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் வேண்டியதான நம்முடைய மன்னாவை கர்த்தர் இந்த நாட்களில் தந்து எங்களை போஷித்து நடத்துங்கப்பா. அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையில் நாங்கள் பிழைக்க எங்களுக்கு கிருபை தாரும். உம்முடைய வசனத்தை நீர் எங்களுக்கு அனுப்புவீராக. வேதத்தை நாங்கள் அதிகமாக ஆராய்ந்து கற்றுக்கொண்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் அவைகளில் தேறுவதற்கு எங்களுக்கு கிருபை தருவீராகப்பா. பெரையா பட்டணத்தாரை போல ஆண்டவரே வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கவும், சகல பட்டணத்தாரை பார்க்கலாம், சகல ஜனங்களை பார்க்கலாம் நற்குணசாலிகளாக நாங்கள் எண்ணப்படுவோம். ஆண்டவர் வேத வசனத்தில் தேறுவதற்கு எங்களுக்கு கிருபை தாரும். இன்றைக்கு இந்த காலத்தில் எங்களோடு கூட நீங்கள் பேசுங்க. உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7வது அதிகாரம் அதிலே 14வது வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசியுங்கள். ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். அல்லேலூயா. கர்த்தர் இந்த மாதத்திலே நமக்கு கொடுத்ததான ஒரு வார்த்தை, ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். போன வாரத்தில் சொன்ன வார்த்தையை மறுபடியும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் கர்த்தர் செய்ய போகிறதை உறுதிப்படுத்தும்படியாக அடையாளத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் நிகழ்காலத்தில்னா இப்பொழுதும் இந்த நாட்களிலையும் இந்த வருஷத்தின் நாட்களிலையும் எதிர்காலத்திலையும் ஆண்டவர் செய்ய போகிறதை நிறைவேற்ற போகிறதற்கு உறுதிப்படுத்தும்படியாக ஆண்டவர் ஒரு அடையாளத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த அடையாளம் என்ன அடையாளம்? வசனம். அல்லேலூயா. வசனம்தான் அடையாளம். தேவனுடைய வார்த்தை தான் அந்த அடையாளம். அப்படியானால் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு வாரமும் வேத வசனத்தின் மூலமாக ஆமேன் ஆண்டவர் நம்மோடு கூட திட்டமும் தெளிவுமாக பேசி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன், ஹல்லேலூயா, ஆமேன். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கிடைக்குமே ஆனால் அந்த வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆமேன், ஹல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வார்த்தையை கர்த்தர் கொடுத்துட்டார் அப்படின்னா அதை நிறைவேற்ற போகிறேன் என்பதற்கு அடையாளமாக ஆண்டவர் என்ன செய்வார்னா திரும்ப திரும்ப அதை ஞாபகப்படுத்தி கொண்டே இருப்பார். திரும்ப திரும்ப ஆண்டவர் பல சந்தர்ப்பங்களில் அந்த வார்த்தையை ஞாபகப்படுத்தி கொண்டே இருப்பார். சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருக்கலாம், நம்மளை சுற்றில் இருக்கிறதான காரியங்கள் வித்தியாசமாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் செய்ய போகிறேன் என்பதை உறுதிப்படுத்தும்படியாக அந்த வார்த்தையை திரும்ப 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 ஞாபகப்படுத்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா, ஆமென். அந்த வார்த்தையை நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய போகிறேன் என்பதற்கு அடையாளமாகவே ஆண்டவர் திரும்ப திரும்ப அதை ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமாக. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். அப்படியே கண்களை மூடி கையை உயர்த்தி, ஓ ஹல்லேலூயா, ஆண்டவரே இன்னைக்கு எங்க கூட நீங்க பேசுங்கப்பா. உங்க வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை ஆண்டவரே. உங்க வார்த்தை எங்களுக்கு கிடைக்கட்டும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உங்க வார்த்தையிலே சுகம், உங்க வார்த்தையிலே மதுரம், உங்க வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உங்க வார்த்தையிலே சுகம், உங்க வார்த்தையிலே மதுரம், உங்க வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் ஒரு வார்த்தை ஆகிலும் நம்மோடு கூட பேசுவது நிச்சயம். அதனால் கூர்ந்து கவனிப்போம், வேத வசனங்களை ஆராய்ந்து பார்ப்போம், வேதத்தின் மகத்துவங்களை நாம் அறிந்து கொள்வோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த வாரத்திலையும் இந்த வார்த்தை என்ன பின்னணியத்தில் சொல்லப்பட்டது என்பதை நாம் தியானித்தோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். ஞாபகம் இருக்குதா? போன வாரத்தில் உள்ள செய்தி ஞாபகம் இருக்குதா? ஞாபகம் இருக்குதா இல்லையா? இந்த பக்கம் ஒருத்தர் நின்னாரு, இந்த பக்கம் 2 பேர் நின்னாங்க. ஆகாஷ் ராஜாவினிடத்தில் ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக பேசினார். ஆகாஷ் ராஜாவுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணின கூட்டம் உண்டு, எதிராக செயல்பட்டதான ஜனங்கள் உண்டு. அதற்கு நடுவிலே ஆகாஷ் ராஜாவினிடத்தில் ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய இருதயம் துவள வேண்டாம், அவங்கள பார்த்து நீ பயப்பட வேண்டாம், அவங்களுடைய ஆலோசனைகள் நிலை நிற்பது இல்லை, அதனால் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார்னு சொல்லி ஒரு காரியத்தையும் கர்த்தர் ஆகாஷ் ராஜாவோடு கூட கர்த்தர் பேசினார். என்ன பேசினார்? நீ ஒரு அடையாளத்தை கேள். என்ன அடையாளம்? உன்னதத்திலிருந்தாகிலும் ஆழத்திலிருந்தாகிலும் ஒரு அடையாளத்தை நீ கேட்டுக்கொள் அப்படின்னு ஆண்டவர் ஏசாயாவின் மூலமாக ஆகாஷ் ராஜாவினிடத்தில் சொல்லும் பொழுது நான் கேட்க மாட்டேன்னு சொன்னார். அதுக்குரிய காரணத்தை நம்ம தியானித்தோம். ஆனால் ஆண்டவர் ஆகாஷ் அடையாளத்தை கேட்டானோ இல்லையோ, ஆண்டவர் ஒரு அடையாளத்தை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் இப்போ நான் ஒரு வார்த்தையை சொல்கிறேன், நீங்கள் கேட்குறீங்களோ இல்லையோ, கர்த்தர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை அனுப்பி கொண்டு தான் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வார்த்தை என்ன? ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் என்று ஒரு அடையாளத்தை ஆண்டவர் கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஏசாயாவினிடத்தில் இந்த அடையாளத்தை குறித்து தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். இந்த மாதம் முழுவதும் கிறிஸ்மஸ் செய்தி தான். ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம வழக்கமாக நாம் இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் கேள்விப்படுகிறதான வசனத்தினுடைய பின்னணியம் என்ன? இந்த நம்ம கேரல் ரவுண்டு போகும்போது உற்சாகமாக எல்லாருமே இந்த வசனத்தை நம்ம சொல்கிறோம். வசனத்தை நல்லா படிக்கணும். உற்சாகமாக அந்த நம்ம சார்லட்ஸஸ்லாம் சொல்கிற வசனத்தை பார்க்கும்போது ஒரு அம்மாலாம் வந்து அப்படியே நடுங்கி தன்னை தாழ்த்தி அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த வசனம் அப்படி வாயிலிருந்து புறப்படும் பொழுது ஜனங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக அது கிரியை செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம நிறைய இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் கேள்விப்படும். என்னென்ன வசனத்தெல்லாம் கேள்விப்படும் சொல்லுங்கள்? இப்போ இதோ கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. வசனம் தெரியும், ஆனால் வசனத்தினுடைய பின்னணியம் என்ன, அது எதற்காக சொல்லப்பட்டது அப்படிங்கிறத எல்லா கிறிஸ்தவர்களும் அறிந்து கொள்ளுகிறது இல்லை. வேற என்ன வசனம் இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் அதிகமாக பயன்படுத்துவோம்? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். ஏசாயா 9. அதை நம்ம தியானிப்போம். ஆண்டவருக்கு சித்தமானால் இன்னைக்கு நம்ம தியானிப்போம், இல்லைன்னா நம்ம அடுத்த வாரங்களில் தியானிப்போம். வேற யூதேயாவில் உள்ள பெத்லகேமே, நீ சிறியதல்ல, ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து தோன்றுவார். நிறைய வசனங்கள் எல்லாம் நம்ம வாசிக்கிறோம், நம்ம அதை மற்றவங்களுக்கு நம்ம சொல்கிறோம். ஆனால் திருச்சபையானது வேத வசனத்தை, சத்தியத்தை முழுமையாய் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனத்தை மட்டும் நம்ம தெளிவாக நம்ம புரிஞ்சிட்டோம், அறிந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னால் ஆமேன், எந்த விதத்துலையும் நம்ம இடறி போக மாட்டோம். ஆமேன் சொல்லுவோமாக. ஆமேன், அல்லேலூயா. ஆமேன். இன்றைக்கும் இந்த காலை நேரத்திலையும் இந்த வேத பகுதிக்குள் இருந்து கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் ஏராளமான காரியங்கள் அதில் அடங்கி இருக்கிறது.
முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கி சொல்லப்பட்டிருக்கிறதான ஒரு புஸ்தகம் ஒன்று உண்டு அப்படின்னு சொன்னால் அது ஏசாயா புஸ்தகம் மட்டும்தான். அல்லேலூயா. எல்லா புஸ்தகங்களும் கர்த்தருடைய வார்த்தை தான். எல்லா புஸ்தகங்களும் ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட புஸ்தகங்கள் தான். இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் முழு வேதாகமத்தின் ஒரு சுருக்கமாக என்ன செய்கிறது, காணப்படுகிறது. முழு வேதாகமத்தில் எத்தனை புஸ்தகங்கள் இருக்குது? 66 புஸ்தகங்கள் இருக்குது. நீங்கள் டெய்லி ரெகுலராக வீட்டில் பைபிள் எல்லாரும் படிக்கிறீங்களா? ஆமேன், கண்டிப்பாக படிக்கணும். நம்ம அப்புறம் அங்கொன்றும் இங்கொன்றுமா கேட்டுட்டு அப்படி போகக்கூடாது. நம்ம ரெகுலராக வேதத்தை புரியுதோ புரியலையோ வேதத்தை நம்ம ரெகுலராக என்ன செய்யணும், படிக்கணும். முழு வேதாகமத்தில் 66 புஸ்தகம் இருக்குது. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் எத்தனை அதிகாரம் இருக்குது? 66 அதிகாரங்கள் இருக்குது. அதாவது இந்த ஏசாயா புஸ்தகத்தினுடைய சிறப்பு தன்மைகளை சொல்லிட்டு நம்ம உள்ள இந்த அதிகாரத்துக்குள்ள நம்ம உள்ள போவோம். சிருஷ்டிப்புல இருந்து ஆரம்பித்து கடைசியில புதிய வானம் புதிய பூமி வரைக்கும் இந்த முழு வேதாகமம் சொல்லுகிறதான சாட்சியாக இருக்கிறது, சொல்லக்கூடியதான வேத வசனமாக இருக்கிறது. இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது ஏசாயா 1வது அதிகாரம் அதில் 2வது வசனத்தை பாருங்க. வானங்களே கேளுங்கள், பூமியே செவிகொடு, கர்த்தர் பேசுகிறார். அப்படின்னா என்னன்னா, இந்த வானம் பூமி சிருஷ்டித்த அந்த சிருஷ்டிப்புகளை குறித்து இந்த 2வது வசனத்தில் பார்க்கிறோம். இந்த ஏசாயா கடைசி அதிகாரம் 66வது அதிகாரம், அதில் 66வது அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியில் 22வது வசனத்தில் பாருங்க. நான் படைக்க போகிற புதிய வானமும் புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்பது போல் உங்கள் சந்ததியும் உங்கள் நாமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்படியானால் சிருஷ்டிப்பிலிருந்து ஆரம்பித்து கடைசியில் புதிய வானம் புதிய பூமி வரைக்கும் உள்ளதான செய்திகள் இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்குது. மேலோட்டமாக சில வார்த்தைகளை கர்த்தர் உங்களை ஆறுதல் படுத்துவார், நீங்கள் பயப்படாதீங்கன்னு சொல்லி முடிச்சிடலாம். ஆனால் வேத வசனத்தை சத்தியத்தை நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால இதை கொஞ்சம் நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் ஒரு மனுஷனுடைய வீழ்ச்சி, ஒரு மனிதனுடைய மீட்பு, மனிதனுடைய ரட்சிப்பு, மனிதனுடைய நித்திய வாழ்வு எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மனிதனுக்கு நித்திய வாழ்வு எப்படி கிடைத்தது, அது யார் மூலமாக கிடைத்தது எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் இயேசு கிறிஸ்து மேசியாவாக எப்படி பிறப்பார், எங்கே பிறப்பார், அவர் பிறந்த பின்பதாக அவருடைய ஊழியங்கள் எப்படிப்பட்டது, அவருடைய மரணம் எப்படிப்பட்டது, அவருடைய உயிர்த்தெழுதல் எப்படிப்பட்டது, அதற்கு பின்பதாக அவருடைய கர்த்தத்துவம் எப்படிப்பட்டது, அவருடைய ஆளுகை எப்படிப்பட்டது, அவருடைய ஆளுகையிலே இந்த பூமி எப்படி இருக்கும் செயல்படும் என்கிறதான செய்திகள் எல்லாம் உள்ளடக்கியதான புஸ்தகம் இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இனி வாசிக்கும் போது இப்படி ஒரு கண்ணோட்டத்தோட வாசிங்க. என்ன, இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் என்னதான் அப்படி விசேஷமான செய்திகள் இருக்குது அப்படின்னு வாசிங்க. நிச்சயம் அதில் ஏராளமான காரியங்களை நம்ம அறிந்து கொள்ள முடியும். ஆமேன் சொல்லுவோமாக. ஆமேன். ஹல்லேலூயா, அல்லேலூயா. இந்த முழு வேதாகமத்துக்கும் ஒரு மைய வசனம் உண்டு. இந்த முழு வேதாகமத்துக்கும் ஒரு மைய வசனம் உண்டு, ஒரு கருப்பொருள் வசனம் உண்டு. என்ன வசனம்? யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம். அந்த வசனத்தை எல்லாரும் எடுங்க. இப்பெல்லாம் ரொம்ப அதிகமாக அதை யாரும் இப்போ மனப்பாடம் பண்ணுறது இல்லை. முன்னாடி எல்லாருடைய வாயிலே இந்த வார்த்தை வராமல் இருக்காது. யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிடுவோமா? எல்லாரும் வாசிடுவோம். அது முக்கியமான வசனம் இல்லையா? யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம். எல்லாரும் சத்தமாக வாசிக்கலாமா? இந்த வசனம் தெரியாமல் இருக்கக்கூடாது, இந்த வசனம் மனப்பாடம் பண்ணாமல் இருக்கக்கூடாது. எல்லாரும் சத்தமாக வாசிக்க. 3வது அதிகாரம் 16வது வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. எவ்வளவாய் என்று சொல்லப்படவில்லை, இவ்வளவாய் உலகத்தில் தேவன் அன்பு கூர்ந்தார். ஆமென், ஹல்லேலூயா. அதே போல இந்த ஏசாயா புஸ்தகத்திலையும் ஒரு மைய வசனம் ஒன்று உண்டு. அது என்ன வசனம் தெரியுமா? ஏசாயா இப்போ நம்ம வாசித்த வசனமும் ஒரு மைய வசனம் தான். அதுலேயும் முக்கியமாக ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்குது. ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனம்.
நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். 7வது வசனம், தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கும் அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்திற்கும் அதன் சமாதானத்திற்கும் முடிவு இல்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் மைய வசனம் மாத்திரம் அல்ல, இதுதான் முழு வேதாகமத்தினுடைய மைய வசனமாகவும் இருக்கிறது. இது ரொம்ப முக்கியமான வசனம். ஆமென் சொல்லுவோமாக. ஆமென், ஹல்லேலூயா. இந்த வசனங்களையும் தியானிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. இப்பொழுதும் இந்த காலை நேரத்தில் சில காரியங்களை நாம் தியானிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. முதலாவது ஏசாயா நிறைய செய்திகளை சொல்லியிருக்கிறாரு. இந்த ஏசாயா தான் ஆகாஸ் ராஜாவுக்கு ஆமென் கர்த்தர் சொன்னார், கர்த்தர் இப்படி ஒரு அடையாளத்தை சொன்னார் அப்படின்னு சொல்லி ஆகாஸ் ராஜாவுக்கு செய்தியை சொல்லியிருக்கிறார். அப்படியானால் இந்த ஏசாயாவினிடத்தில் காணப்பட்டதான காரியங்கள் என்ன அப்படிங்கிறத ஒரு சில காரியங்கள் மூலமாக நாம் தியானித்து நாம் ஜெபித்து நாம் கடந்து செல்வோமாக. முதலாவது ஏசாயாவினுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, ஏசாயாவினுடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கை, தனிப்பட்ட அவனுடைய வாழ்க்கை எப்படி காணப்பட்டது என்பதை நாம் தியானிக்கும் பொழுது ஏசாயா 6வது அதிகாரம், ஆராதனை நேரத்தில் இந்த ஏசாயா 6வது அதிகாரத்தை கர்த்தர் ஞாபகப்படுத்தினார். ஏசாயா 6வது அதிகாரம் அதில் சொல்லப்பட்டிருக்குது, உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்திலே ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. அல்லேலூயா. இந்த ஏசாயாவுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இந்த ஏசாயா ஒரு காட்சியை பார்க்கிறாரு. ஆமென். உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறதான தேவனை அவனுடைய கண்கள் கண்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு இந்த வசனத்தை கேட்கிற நீங்கள் நானும் நம்ம ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட நிலைமையில கர்த்தரை காண வேண்டும். ஆமென் சொல்லுவோமாக. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரை நாம் காண வேண்டும், அவருடைய சிங்காசனத்தை நாம் காண வேண்டும், அவருடைய மகிமையை நாம் காண வேண்டும், அவருடைய வல்லமையை நாம் காண வேண்டும், அவருடைய பரிசுத்தத்தை நாம் காண வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அதை காணக்கூடாதபடிக்கு இருக்கிறதான ஆமென் மனக்கண்கள், தடையாயிருக்கிற மனக்கண்கள் அகன்று போவதாக. ஆமென். கர்த்தரையும் அவருடைய மகத்துவத்தின் வல்லமையையும் அவருடைய பரிசுத்தத்தையும் காணும்படியாக கர்த்தர் நம்முடைய கண்களை திறந்தருளுவாராக. ஆமென் சொல்லுவோமாக. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து. எப்படி பயபக்தியாக அவங்க ஆராதிக்கிறாங்க பாருங்க. ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா ஒரு காட்சியை பார்க்கிறாரு. அங்கே சிங்காசனத்தில் தேவன் வீற்றிருக்கிறாரு. சிங்காசனத்துக்கு முன்பதாக கேருபீன்கள், சேராபீன்கள் அவங்க அத்தனை பேரும் செட்டைகளை மறைத்து அவன் எல்லாத்தையுமே முகத்தை மறைச்சு அவங்க கர்த்தருக்கு முன்பதாக சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஆராதித்து கொண்டே இருக்கிறாங்க. அல்லேலூயா. இப்போ அந்த காட்சியை பார்த்த உடனே இந்த ஏசாயாவுக்குள்ள வந்ததான ஒரு மாற்றம் என்னன்னா, அதுல 5வது வசனத்துல, அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவிலே வாசமாய் இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 காரியம் ஏசாயா சொல்றாரு. நான் அந்த மகிமையை, அந்த காட்சியை பார்க்கும் பொழுது, தேவனை பார்க்கும் பொழுது எனக்குள் 2 காரியங்கள் எனக்குள் நடக்கிறதை நான் பார்க்கிறேன். 1, ஐயோ நான் அதமானேன், நான் அசுத்த உதடில் உள்ள மனுஷன். அல்லேலூயா. முதல்ல மாற்றம் எங்க வருதுன்னா, தனிப்பட்ட நிலைமையில உள்ளான மனிதனுக்குள், எனக்குள் ஒரு மாற்றம் என்ன செய்கிறது, உண்டாகிறது. அல்லேலூயா. எழுப்புதல்னா என்னங்க? ஆரவாரம் பண்றது, ஆர்ப்பாட்டம் பண்றதா? இல்ல. எழுப்புதல் என்பது தனிப்பட்ட ஒரு நபருக்குள், தனிப்பட்ட எனக்குள் வரக்கூடியதான ஒரு மாற்றம் தான் எழுப்புதல். அல்லேலூயா,
அல்லேலூயா. சொல்லுங்க, இருதயத்தில் கையை வச்சு சொல்லுங்க, எழுப்புதலை நான் வாஞ்சிக்கிறேன். எழுப்புதல் எங்க தேசத்துல வரணும், எழுப்புதல் எங்க பட்டணத்தில் வரணும், எழுப்புதல் எங்கள் சபைக்குள் வரணும். அப்படியானால் எனக்குள் ஒரு மாற்றத்தை நான் எதிர்பார்த்திருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. ஏசாயா அவர் நல்ல படிச்ச ஒரு மனுஷன். ஏசாயா அரச குடும்பத்தை சார்ந்தவர். ஏசாயா நல்ல வசதி உள்ள ஒரு குடும்பத்தை சார்ந்தவர். ஏசாயா ஏற்கனவே அவங்க குடும்பம் எல்லாம் ஊழியம் செய்து கொண்டிருந்த குடும்பம். ஏசாயாவுடைய அப்பா ஆமோஸ் அவரும் ஒரு தீர்க்கதரிசி தான். அப்படின்னா எப்போதுமே கர்த்தருடைய சமூகம், ஆலயம் அப்படின்னு இருக்கிறவங்க தான். ஆனாலும் நாங்கள்லாம் யார் தெரியுமா? நாங்கள்லாம் பரம்பரையாக, நாங்கள் குடும்பமாக, நாங்கள் தலைமுறையாக நாங்கள் இந்த ஆலயத்துக்கு வருவோம், நாங்கள் பலி செலுத்துவோம், நாங்கள் ஆராதனை செய்வோம், இந்த ஆலயமெல்லாம் எங்களுக்கு பழக்கப்பட்டதுன்னு இருக்குல்ல. அவன் ஏசாயா ஏற்கனவே அவன் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷன்தான். ஆனாலும் இந்த ஏசாயா அவன் ஒரு காரியத்தை, ஒரு காட்சியை பார்க்கும் பொழுது அவனுக்குள் ஒரு என்கவுண்டர் நடக்கிறது. அவனுக்குள் ஒரு தேவனோடு கூட ஒரு சந்திப்பு நடக்குது. அந்த சந்திப்புல அவனுக்குள் என்ன மாற்றம் உண்டாகிறது? ஐயோ, நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் நானே. அல்லேலூயா. அப்படி சொன்ன உடனே ஆண்டவர் என்ன செய்தாரு? அவனுடைய நாவை முதலாவது தொட்டார். அல்லேலூயா. எதை தொட்டாரு? நாவை தொட்டார். அல்லேலூயா. ஏங்க சரீரத்தில் எவ்வளவோ அவயங்கள் இருக்கும்போது நாவை போய் தொடணும்? இந்த நாவு ரொம்ப முக்கியமானது. அல்லேலூயா. நாவுனா இந்த நாக்கிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப முக்கியமானது. இந்த நாக்கு சரியாயிருச்சுனாலே முழு சரீரமும் சரியாயிரும். நாக்கு சரியாயிருச்சுனாலே எல்லாமே சரியாயிரும். அதுக்கு ஆமோதிக்கிறவங்க ஆமேன் சொல்றாங்க. ஆமேன், அல்லேலூயா. யாக்கோபு இதை குறித்து முழு அதிகாரமும் நாவை குறித்து சொல்லியிருக்கிறாரு. நாவு ரொம்ப முக்கியம். வார்த்தையை போட்டாச்சுன்னா அதை என்ன செய்ய முடியாது? எடுக்க முடியாது, அதை அழிக்க முடியாது. ரொம்ப கவனம், வார்த்தையில் கவனம் தேவை. ஆண்டவரே, உங்களை போல பேசுறதுக்கு எங்களுக்கு நாவை தாங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா அவனுக்குள் நடக்கிற மாற்றம், ஐயோ நான் அசுத்த உதடு உள்ள மனுஷன். ரெண்டாவது தான் சொல்றாரு, நான் அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்கள் நடுவிலே நான் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் ஒரு வசனம் இருக்குது. பிலிப்பியர் 2வது அதிகாரத்திலையா 14வது வசனம் நான் நினைக்கிறேன், 12-14. கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே, எப்படியா அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க. குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாக. அல்லேலூயா. எல்லாரும் எடுத்துட்டீங்களா? பிலிப்பியர் 2வது அதிகாரம் 15வது வசனம், அப்படித்தானே? ஆமென், அல்லேலூயா. எப்படியா? கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவில். நம்ம யாருக்கு நடுவில் இருக்கிறோம்? கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவில் நம்ம இருக்கிறோம். ஆண்டவர் கிருபையாக நம்மளை ரட்சித்து அந்த ஜனங்கள் நடுவில் ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்து வச்சிருக்கிறார். ரட்சித்த உடனே ஆண்டவர் நம்மளை வேற ஒரு உலகத்துக்கு என்ன செய்யல? ஷிஃப்ட் பண்ணல. ஆண்டவரை நம்ம ஏற்றுக்கொண்ட உடனே நமக்குன்னு தனியாக ஒரு உலகத்தை என்ன செய்யல? ஆண்டவர் அமைச்சு வைக்கல. நம்ம எங்கே தான் இருக்கணும்? இந்த கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே, பாவம் உள்ள அந்த சந்ததி நடுவில் தான் நம்மளையும் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? உள்ள வச்சிருக்கிறாரு. அப்படி வச்சிருக்கிற நாம எப்படி இருக்கணுமா? எப்படிலாம் இருக்கணுமா சொல்லுங்க? குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாக நம்ம இருக்கணுமா? ஆமேன் சொல்லுவோமாக. ஆமேன், அல்லேலூயா. குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்றவர்களுமாக நாம் இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா இருதயத்தில் கையை வச்சு ஒரு வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணிடுவோம். ஆண்டவரே, எங்கள் ஜனங்கள் நடுவில், எங்கள் கிராமத்துக்கு நடுவில் அவங்கெல்லாம் அறியாமல் இருக்கிறாங்க. ஆனால் நாங்களோ, உங்கள் வசனத்தை அறிந்த நாங்களோ குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் மாசற்றவர்களுமாக நாங்கள் இருந்து உங்கள் நாமத்தை உயர்த்துறதுக்கு எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் முதலாவது இவனுடைய வாயை தொட்டு அவனுடைய உதடுகளை தொட்டதினால அக்கிரமம் நீங்கி
பாவம் நிவிர்த்தியானது என்று 5வது வசனத்தில் பார்க்கிறோம். 7வது வசனத்தில் உடனே நான் ஆண்டவருடைய சத்தத்தை நான் கேட்டேன் என்று ஏசாயா சொல்லுகிறார். அல்லேலூயா. என்ன சத்தத்தை கேட்கிறார்? ஆண்டவர் சொல்றார், யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் இந்த ப்ராசஸிங் நடந்தாதான் கர்த்தருடைய சத்தத்தை என்ன செய்ய முடியும்? கேட்க முடியும். உள்ளான மனுஷனுக்குள் மாற்றம் வராம சத்தம், ஆண்டவருடைய சத்தத்தை நம்ம என்ன செய்ய முடியாது? கேட்க முடியாது. அல்லேலூயா. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டாதான் அவருடைய சித்தத்தை நம்ம இந்த பூமியில் என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். ஆகையினால ஆண்டவரே, இந்த செவிகளை நீங்க தொடுங்கப்பா. கையை காதில் வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர், இந்த செவியை தொட்டுருங்கப்பா. இந்த செவியில் உங்க சத்தத்தை கேட்கணும். நிறைய மனுஷனுடைய சத்தத்தை கேட்டு கேட்டு நாங்கள் ரொம்ப சோர்ந்து போய் டயர்டாக இருக்கிறோம்ப்பா. இல்லை, மனுஷனுடைய வார்த்தை உள்ள அல்ல, தேவ சத்தம் ஒவ்வொரு நாளும் எங்கள் காதுகளில் கேட்கணும். ஆண்டவர், இந்த செவியை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்கப்பா, காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 காரியத்தை தான் இந்த ஏசாயானுடைய வாழ்க்கையில், அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் மாற்றம் வருவதற்கு, ஒன்று நாவை கர்த்தர் தொடுகிறாரு, 2வது காதை என்ன செய்கிறாரு? தொடுகிறார். ஆமென் சொல்லுவோமாக. ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய தனிப்பட்ட உள்ளான வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வருவதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. இப்படிப்பட்டதான ஏசாயாவுக்கு தான் கர்த்தர் நிறைய வார்த்தைகளை கொடுத்தார், சில அடையாளங்களை காண்பித்தார். ஆமென். ரெண்டாவது முதலாவது ஏசாயாவினுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை. 2வது ஏசாயாவினுடைய குடும்பம். ஏசாயாவினுடைய குடும்பத்தை குறித்து கொஞ்சம் நம்ம தியானிச்சிருவோமா? ஏசாயாவினுடைய குடும்பம், அதில் 8வது அதிகாரத்தை எடுங்க. ஏசாயா 8வது அதிகாரம் 1வது வசனம். ஆமென். ஹல்லேலூயா. கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஏசாயா தீர்க்கதரிசியினிடத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒரு பெரிய பத்திரத்தை என்ன செஞ்சுக்கோ, எடுத்துக்கோ. அந்த பெரிய பத்திரத்தை எடுத்து அதில் ஒரு பேரை, நான் உன்கிட்ட சொல்கிற பேரை என்ன செய்யணும்? நீ அதில் எழுதணும். அது என்ன பேர்? மகேர் ஷாலால் அஷ்பாஷ். சொல்லுங்க, மகேர் ஷாலால் அஷ்பாஷ். அல்லேலூயா. மறுபடியும் சொல்லுங்க, மகேர் ஷாலால் அஷ்பாஷ் என்கிறதான பேரை எதில் எழுதணுமா? பத்திரத்தில் எழுது. சும்மா வெறும் பேப்பரில் இல்லை, பத்திரத்தில் என்ன செய்யணும்? எழுதணும். எழுதும்போது சும்மா எழுதக்கூடாது, அதில் 2 பேரை சாட்சிக்கு என்ன செய்யணும்? வைக்கணும். அதில் கீழே பாருங்க, சாட்சிக்காரராகிய ஆசாரியனான உரியாவையும் எபெரேகியாவின் குமாரனான சகரியாவையும் அதற்கு சாட்சிகளாக வைத்து கொண்டேன். அல்லேலூயா. ஒரு பேரை எழுதணும் அப்படின்னு சொல்லி ஏசாயாவிடத்தில் சொல்கிறாரு. இவர் பேர் எழுதுறதுக்கு 2 சாட்சிகளை வைக்கணும்னு சொல்கிறாரு. இவர் பேரையும் எழுதுறாரு. எழுதுறதுக்கு முன்னாடி, எழுதுறதுக்கு அப்புறம் அங்கே பாருங்கள் 3வது வசனத்தில், நான் தீர்க்கதரிசியானவளை சேர்ந்த போது அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றாள். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, மகேர் ஷாலால் அஷ்பாஷ் என்னும் பெயரை அவனுக்கு இடு என்றார். அல்லேலூயா. அப்படின்னா திருமணம் ஆகிறதுக்கு முன்பதாகவே ஆண்டவர் ஒரு பேரை என்ன செய்கிறாரு? எழுத சொல்கிறார். ஒவ்வொன்றுத்துக்கும் அர்த்தம் உண்டு, அர்த்தம் இல்லாமல் எதுவுமே கிடையாது. அப்போ ஒரு பேரை எழுத சொல்கிறாரு. எழுத சொல்லிட்டு தான் அங்கே அடுத்த ஒரு காரியம் நடக்குது. ஏசாயா சொல்கிறாரு, நான் தீர்க்கதரிசியானவளை சேர்ந்த போது. அல்லேலூயா. அப்படின்னா ஆண்டவர் போய் கல்யாணம் பண்ண சொல்லலை இந்த இடத்துல. ஆனால் இவரே போய் என்ன செய்கிறாரு? ஒரு பெண்ணை செலக்ட் பண்ணி போய் கல்யாணம் பண்ணுறார். அந்த பெண் யார்? தீர்க்கதரிசி. அந்த பெண் ஒரு ஊழியக்காரி. அல்லேலூயா. போய் கல்யாணம் பண்ண இவர் போய் கல்யாணம் பண்ணுறாரு. அதாவது திருமண காரியத்தில் ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அல்லேலூயா. திருமணம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை முறையையே மாற்றிவிடும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கல்யாணம் ஆனவங்களும் சொல்லுங்கள், கல்யாணம் ஆகாதவங்களும் சொல்லுங்கள். சரிதானா? திருமணம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை தன்மையவே மாற்றி அமைக்கும், வாழ்க்கை முறைமைகளை மாற்றி அமைக்கும். அவனுக்கு எஜுகேஷன் இருக்கலாம், திறமை இருக்கலாம், செல்வாக்கு இருக்கலாம், என்ன இருக்கலாம். ஆனால் மேரேஜ் அவனுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்குன்னு சொன்னால், நான் இதை இன்னும் ஒரு காரியத்தை சொல்கிறேன். அதன் மூலமாக ஆண்டவர் அவருடைய எதிர்காலத்தையே தீர்மானிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. திருமணம் என்பது
அது நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். அதன் மூலமாக ஆண்டவர் அவருடைய எதிர்காலத்தையே ஆண்டவர் என்ன செய்கிறாராம், தீர்மானிக்கிறாராம். அப்படியானால் திருமணம் என்பது ரொம்ப முக்கியமானது. ஐயோ நான் இப்படிலாம் இழந்துட்டேன்னு அப்படின்னு கல்யாணம் ஆனவங்க பிடிச்சி வருத்தப்பட்டு பிரயோஜனம் கிடையாது. ஆனால் திருமணம் ஆனவர்களையும் ஆண்டவர் அவருடைய சித்தத்துக்குள் கொண்டு வந்து அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமேன். அதே போல் கல்யாணம் ஆகாத பிள்ளைங்க இங்கே இருக்கிறீங்க, ஆமேன், குடும்பங்களில் இருக்கிறாங்க. திருமணத்துக்கு அதாவது பிள்ளைங்களுக்கு வரன் பார்க்குறதெல்லாம் ரொம்ப ஜெபத்தோட தேவ சித்தத்தின்படி செய்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை தரணும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமேன். இந்த காலகட்டத்தில் அதில் ரொம்ப கவனம் தேவை. ஏன்னா நான் மறுபடியும் சொல்கிறேன், அதன் மூலமாக தேவனுடைய ஒரு பெரிய திட்டம் நிறைவேறுவதற்கு ஆண்டவர் குடும்பத்தை அமைத்து தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா எல்லாமே தாறுமாறாக இருக்குது, எனக்கு இதை பற்றி எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல, எங்களுடைய பழைய வாழ்க்கையும் இப்படி இருந்துச்சு, அல்லது இப்போ எங்கள் பிள்ளைகளுடைய காரியங்களும் இப்படி இருக்குது அப்படின்னா இதில் வேற ஒன்றுமே சொல்ல வேண்டாம். கண்ணை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். திருமணம் ஆனவங்களும் ஜெபம் பண்ணுவோம், திருமணம் ஆகாதவங்களுக்கும் ஜெபம் பண்ணுவோம். கண்ணை மூடி கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். முதல்ல திருமணம் ஆனவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோமா? எத்தனை வயசு ஆனாலும் பரவாயில்ல, அவன் கண்ணை மூடி கையை உயர்த்தி, ஆண்டவர் எங்கள் குடும்பத்தில் உங்கள் சித்தம் நிறைவேறணும் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். உங்கள் சித்தத்தின்படி எங்கள் வாழ்க்கையை அமைத்து கொண்டோமோ இல்லையோ எங்களுக்கு அதை பற்றி எங்களுக்கு சொல்ல தெரியல ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்கிறது ஆண்டவரே. எங்களுக்கு அதை பற்றி சொல்ல தெரியல. ஆனால் உங்கள் சமூகத்தில் வந்து நாங்கள் ஒன்றை சொல்கிறோம் ஆண்டவர், எங்கள் குடும்பத்தின் மூலமாக உங்களுடைய எதிர்கால திட்டம் நிறைவேறணும் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தின் மூலமாக உங்களுடைய ஆண்டவர் சித்தம் நிறைவேறணும் ஆண்டவரே. கர்த்தாவே அதற்கு கிருபை தாரும் ஆண்டவரே, கிருபை தாரும் ஆண்டவரே, கிருபை தாரும் அப்பா. ஆமென். அதே போல் திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணிடுவோமா? ஆமென். ஹல்லேலூயா. திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்தையும் நம்ம முடிவெடுத்து ஆமென் எதிர்கால திட்டத்தை அழிச்சிடக்கூடாது. தேவன் ஆமென் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை ஆமென் ஒரு பெரிய எதிர்கால திட்டத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் ஆண்டவர் குடும்பம் என்கிற அமைப்பையே கர்த்தர் ஏற்படுத்துகிறார். இதை ரொம்ப தெளிவாக ஆமென் பிள்ளைங்கள்லாம் புரிந்து கொள்ளணும். கையை உயர்த்தி கண்களை மூடி, ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம், எங்கள் வாழ்க்கையில் அப்படி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கல்யாணம் ஆகாத பிள்ளைங்கள்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் எதிர்காலத்தில் உங்களுக்கு சித்தமான ஒரு காரியத்தை நாங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம், எங்கள் குடும்பத்தின் மூலமாக எங்கள் வாழ்க்கையின் மூலமாக உங்கள் எதிர்கால திட்டம் நிறைவேற நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். கர்த்தாவே எங்கள் பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. திருமணமாகாது இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நீங்கள் நினைத்தரணும் ஆண்டவரே. அந்த பிள்ளைங்க மேல உங்க கரம் வந்து அமரணும் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்க பிள்ளைகளை நீர் நினைத்தருளுவீராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இந்த ஏசாயா சூப்பரான ஒரு வார்த்தை பாருங்க. நான் தீர்க்கதரிசியானவளை சேர்ந்த பொழுது விசுவாசியோட தான் என்ன செய்யணும்? பிணைக்கப்பட வேண்டும். இதை தெளிவாக எழுதி வச்சுக்கோங்க. இல்லை நான் மாற்றிக்கிறவேன், இல்லை என் பிள்ளை மாற்றிக்கிறோன்னா அது நம்ம சொல்ல முடியாது. கர்த்தர் கிருபை வைத்தாதான் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென் ஸ்தோத்திரம். விசுவாசிகளோடு கூட பிணைக்கப்பட, ஆவிக்குரியவர்களோடு கூட பிணைக்கப்பட கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமென் சொல்லுவோமாக. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, இந்த ஏசாயா கல்யாணம் பண்ணுறாரு. கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை கர்த்தர் கொடுக்குறாரு, நீ எழுது. ஏற்கனவே ஒரு பிள்ளை பிறந்திருக்குது, அந்த பிள்ளை பேர் என்ன பேரு? இப்படி கேட்டால் என்ன சொல்கிறதுன்னா, அந்த பிள்ளை பேர் என்ன பேர்? ஏசாயாவுக்கு மொத்தம் எத்தனை பிள்ளைங்க? 2 பிள்ளைங்க. யார் கரெக்டாக சொல்கிறான்னு பார்ப்போம். முதல் பிறந்த பிள்ளை பேர் என்ன பேர்? நீங்கள் என்னமோ சொல்கிறீங்க, சொல்லுங்க. இல்லை சொல்லிடுங்க. வேற எங்கேயும் இல்லை, அங்கே அதிகாரத்துக்குள்ளே தான் இருக்குது. இந்த அதிகாரத்தில் இல்லைன்னா முந்தின அதிகாரத்தில் இருக்கும், 7வது அதிகாரத்தில் இருக்கும். போன வாரம் கூட அந்த வசனத்தில் நம்ம வாசித்தோம். 7வது அதிகாரம்
அதில் 3வது வசனத்தை பாருங்க. கர்த்தர் ஏசாயாவை நோக்கி, நீயும் உன் மகன் சேயார் யாசூபுமாக வண்ணார்துறை வழியில் உள்ள மேற்குளத்து மதகின் கடைசி மட்டும் ஆகாசுக்கு. அப்போ முதல்ல சொல்றாரு, நீயும் உன் பையனும் போகணும். அந்த பையன் பேர் என்ன பேரு? சேயார் யாசூப். என்ன, முதல்ல ஒரு பிள்ளை பிறக்குது. இப்போ அந்த பிள்ளை பிறக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, அடையாளத்தினை காண்பாய். அது ஆகாசுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. அந்த அது என்ன அடையாளம்? கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். கன்னிகை அப்படின்னா ஒரு எப்படி சொல்றது, உடல் அளவில் மட்டும் இல்லை, உள்ளத்தின் அளவிலும் சுத்தமான ஒரு பெண். அல்லேலூயா. அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், கன்னிகை கர்ப்பவதியாகி அப்படின்னா சரீர அளவில் மட்டும் இல்லை, உள்ளத்தின் அளவிலையும் மனதளவிலும் முழுமையாய் தேவனுக்கு முன்பதாக பரிசுத்தமாக வாழ்ந்ததான ஒரு பெண். இந்த வார்த்தை ஏற்கனவே ஏசாயா தீர்க்கதரிசியின் காலத்தில் நிறைவேறி விட்டது. ஆனால் அதற்கு பின்பதாக கிட்டத்தட்ட 600-700 ஆண்டுகளுக்கு பின்பதாக புதிய ஏற்பாட்டில் அந்த வார்த்தை அப்படியே இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறதை நம்ம பார்க்க முடியும். அல்லேலூயா. சரி, முதல் பிறந்த பிள்ளை இந்த பிள்ளை. 2வது இங்க ஒரு பிள்ளை பிறக்குது. அந்த பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கணும்னு சொல்றாரு? ஆமா, மகேர் ஷாலால் அஸ்பாஸ் என்று பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்றார். 2 பிள்ளைங்க. இப்போ இந்த ஏசாயாவுடைய குடும்பத்தை குறித்து ஏசாயா என்ன சொல்றாரு பாருங்க. ஏசாயா 8வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமா இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஏசாயா என்ன சொல்றாரு? கர்த்தருக்கு முன்பதாக, இந்த இஸ்ரவேலிலே நீர் எங்களுக்கு கொடுத்த பிள்ளைகள், நானும் என் குடும்பமும் நானும் என் பிள்ளைகளும் இந்த இஸ்ரவேலிலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். அல்லேலூயா. அப்படின்னா அந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணிடுவோமா? கையை உயர்த்தி ஆமென் ஸ்தோத்திரம். பெற்றோர்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த கிராமத்தில், இந்த பகுதியில், ஆண்டவரே, இந்த சபையில் நானும் என் குடும்பமும் நானும் என் பிள்ளைகளும் நானும் நீர் எங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளும் ஆண்டவரே, நாங்கள் குடும்பமாக ஆண்டவரே ஹல்லேலூயா இந்த பகுதியிலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் மாறும்படியாக எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. உண்மையா ஜெபம் பண்றீங்களா? உண்மையா ஜெபம் பண்ணிறீங்களா? ஆண்டவரே, உங்க அடையாளமாக நாங்க இருக்கணும் ஆண்டவரே. உம்முடைய அற்புதமாக எங்க குடும்பம் காணப்படணும் ஆண்டவரே. கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. ஆமென். இவங்களுக்கு பிள்ளை பிறக்கிறாங்க. இவர்கள் இந்த இஸ்ரவேலிலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் என்ன செய்றாங்க? அவர்கள் காணப்படுகிறார்கள் என்று நாம் வேத வசனத்தின் மூலமாக அறிகிறோம். கர்த்தர் அப்படியே நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் மாற்றுவாராக. அல்லேலூயா. மூன்றாவது இந்த ஏசாயாவுக்கு ஒரு எச்சரிப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். இதுல இந்த அதிகாரங்கள்ல நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொரு வசனமா நம்ம வாசிச்சு தியானிச்சோம்னா நமக்கு நேரம் போதாது. நான் மேலோட்டமாக இருக்கிற சில காரியத்தை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஏசாயாவுக்கு கர்த்தருடைய எச்சரிப்பு உண்டாகிறது. இந்த ஏசாயா கர்த்தருடைய வல்லமையினால் தொடப்பட்டவர் தான். இந்த ஏசாயாவுடைய நாவை தொட்டிருக்கிறாரு. இந்த ஏசாயா ஆண்டவரே என்ன அனுப்பும்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த ஏசாயாவுடைய பிள்ளைகள் அற்புதமான பிள்ளைகள். இந்த ஏசாயாவுடைய குடும்பம் அற்புதமான குடும்பம். ஆனாலும் இந்த ஏசாயாவுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். என்ன எச்சரிப்பு கொடுக்கிறார் தெரியுமா? அதுல 11வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய கரம் என்மேல் அமர்ந்து அவர் என்னுடனே பேசி ஆமென். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணிக்கிறோம். நான் இந்த ஜனத்தின் வழியிலே நடவாதபடிக்கு எனக்கு புத்தி சொல்லி விளம்பினதாவது. அப்படியானால் இந்த ஏசாயாவுக்கு ஒரு வார்த்தை வருது. இந்த ஏசாயா இந்த ஆகாஷ் ராஜாவுக்கு இஸ்ரவேல் தேசத்துக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்றாரு, யூதா தேசத்துக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்றாரு. என்னதான் வார்த்தையை சொன்னாலும் ஏசாயாவுக்கு ஆண்டவர் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். நீ என்ன செய்யணும்னா, இப்படி யூதா ஜனங்கள் நடக்கிறது போல இஸ்ரவேல் ஜனங்கள் நடக்கிறதான அவர்களுடைய வழியில நீ என்ன செய்யக்கூடாது? நடவாதபடிக்கு நீ எனக்கு வழியில நடவாதபடிக்கு எனக்கு ஆண்டவர்
புத்தி சொல்லி விளம்பினதாவது. அவர்கள் எல்லாரும் கட்டுப்பாடு பண்றாங்க, அவங்க எல்லாரும் வித்தியாசமான ஆலோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா நீ அவங்களுடைய ஆலோசனையில் என்ன செய்யாத, உடன்படாத. அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் புத்தி சொல்லுவாராக. ஆமென் சொல்லுவாங்க. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரே, நாங்க புத்தீனமா ஏதாவது யோசிச்சு செயல்பட கூடாதப்பா, நாங்க மதியினமா யோசிச்சு செயல்பட கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்கு புத்தி சொல்லுங்க ஆண்டவரே, எங்களுக்கு ஆலோசனை சொல்லுங்க ஆண்டவரே. இன்னும் ஒரு வசனத்தை கூட வாசிப்போமா? சங்கீதம் 19வது சங்கீதம் அதுல 12ல இருந்து 14 வரைக்கும் நம்ம வாசிக்கும் பொழுது தாவீது இப்படி பாடுறாரு. வாசிங்க, வேகமா எடுத்து வாசிங்க. 19 12ல இருந்து. பிரீதியா இருப்பதாக. அல்லேலூயா. ஆமென். இன்னும் தாவீது சொல்றாரு, சங்கீதம் 1வது சங்கீதத்துல பார்க்கிறோம். 1வது சங்கீதம் 1வது வசனத்துல, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்காரர் உட்கார்கிற இடத்துல உட்காராமல். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்துல தான் நம்ம இரவும் பகலும் தியானமா இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படியானால் ஆண்டவர் நமக்கு ஒரு எச்சரிப்பாக கொடுக்கிறார், சபைக்கு ஒரு எச்சரிப்பின் செய்தியாக கொடுக்கிறார். ஒருபோதும் மற்ற புறஜாதியாருடைய ஜனங்களுடைய வழியில அல்லது தவறாக ஆலோசனை பண்ணுகிறதான அவிசுவாசிகளுடைய வழியில நம்ம நடவாதபடிக்கு கர்த்தர் நமக்கு ஆலோசனைகளை தருவாராக. அல்லேலூயா. ஒரு இடத்துல சொல்லப்படுகிறது, அவர் எனக்கு ஆலோசனை சொல்லி முடிவிலே என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்வீர் அப்படின்னு சொல்லி ஆலோசனைகளை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நமக்கு தருவாராக. ஆமென். அல்லேலூயா. 4வது, இந்த ஏசாயாவின் மூலமாக சொல்லப்பட்டதான கர்த்தருடைய அடையாளம் என்ன அப்படின்னா, இவர்களுடைய 2 பிள்ளைகள் மூலமாக ஆண்டவர் அந்த தேசத்துக்கு ஒரு செய்தியை சொல்றாரு. 2 பிள்ளைகள் மூலமாக ஒரு செய்தியை சொல்றாரு. ஒண்ணு, முதல் மகனை அழைத்து கொண்டு போய் நீ ஆகாஷ் ராஜாவுக்கு முன்னாடி போய் சொல்லு. என்ன சொல்லு? ஒரு அடையாளத்தை கேளு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அங்க ஒரு அடையாளம் சொல்லப்படுகிறது. என்ன அடையாளம் சொல்லப்படுகிறது? ஏதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. மத்தேயுல சொல்லப்படுகிறது, இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா. இது ஒரு பெரிய செய்தி தான். ஆனாலும் சில வார்த்தைகளை சொல்லி நான் முடிக்கிறேன். எந்த அளவுக்கு உங்களுக்கு புரியுதோ எனக்கு தெரியல. 2வது ஒரு பிள்ளை பிறகுது. இந்த ஏசாயாவுக்கு ஒரு பிள்ளை பிறகுது. அந்த பிள்ளைக்கு பேரு மகேர் ஷலால் அஸ்பாஸ் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சீக்கிரத்தில் தண்டனை வரும் அப்படின்னு அர்த்தம். அந்த பேருக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? சீக்கிரத்துல தண்டனை வரும். யார் மேல அந்த தண்டனை வரும்? தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா செயல்படுறவங்க மேல, கர்த்தருக்கு விரோதமாக செயல்படுறவங்க மேல, தேவ ராஜ்யத்துக்கு விரோதமாக செயல்படுறவங்க மேல அந்த தண்டனை என்ன செய்யும்? வரும். அல்லேலூயா. முதல்ல ஒரு அடையாளத்தை ஆகாஷ் ராஜாவுக்கு சொல்லி அந்த காரியத்தை சொல்றாரு. என்ன அடையாளம்? தேவன் உங்களை கூட என்ன செய்யறாரு? இருக்கிறாருப்பா, நீங்க பயப்படாதீங்க, தேவன் உங்க கூட இருக்கிறாரு. 2வது ஒரு அடையாளம், சீக்கிரத்துல என்ன செய்யும்? தண்டனை வரும். அந்த தண்டனை யார் உனக்கு விரோதமா எழுப்பி வர்றாங்களோ அவனுக்கு விரோதமா நியாய தீர்ப்பு என்ன செய்யும்? எழும்பும், வரும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எச்சரிப்பு கொடுக்கும்படியாக ஆண்டவர் ஏசாயாவுடைய குடும்பத்தின் மூலமாக ஆண்டவர் செயல்படுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அவர் கிருபையும் சத்தியமும் உள்ளவர். ஆமென் சொல்லுவோமாக. ஆமென். அல்லேலூயா. அவர் ரட்சிக்க வந்த மேசியாதான், அவர் நம்மை மீட்க வந்ததான மேசியாதான். ஆனால் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது அவர் நியாயம் தீர்க்கிறதான நியாயாதிபதியாக இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாருக்குமே நியாயம் தீர்ப்பார். புறஜாதியாருக்கும் நியாயம் தீர்ப்பார், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் நியாயம் தீர்ப்பார். அதுலயே இன்னும் சொல்ல போனா நியாய தீர்ப்பு முதல்ல எங்க துவங்குமா? தேவனுடைய வீட்டுல துவங்கும். முதல்ல நியாய தீர்ப்பு இவங்களுக்கு தான், யூதாவுக்கும் இஸ்ரவேலுக்கு தான் நியாய தீர்ப்பு வருது. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு விரோதமா செயல்பட்ட சீரியா அசிரியாவுக்கு விரோதமாக என்ன செய்யுது? தேவனுடைய நியாய தீர்ப்பு வருகிறது. அப்படியானால் தேவனுடைய நியாய தீர்ப்பு நம்ம மேல வராதபடிக்கு ஆண்டவர் என்றென்றைக்கு நம்ம மேல, நம்முடைய குடும்பத்தின் மேல கிருபையா இருப்பாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. அதுல ஒரு வசனத்தை வாசிப்போமா? ஏசாயா 8வது அதிகாரத்துல, ஏசாயா 8வது அதிகாரத்துல யூதாவுக்கு ஒரு வார்த்தை சொல்றாரு. யூதாவுக்கு, எப்பா உன் மேலையும்
ஒரு அழிவு வரும். ஏன்னா நீயும் அவ்வளவு மோசமா. இந்த பக்கம் ஆகாஷ் ராஜா இருந்தாரு தெரியுமா? போன வாரம் நம்ம தியானிச்சோம். ஆகாஷ் அவன் பண்ணினதான அத்தனை பொல்லாப்பான காரியங்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆண்டவர் சொல்ற 8வது வசனத்துல பாருங்க. 8வது அதிகாரம் 8வது வசனத்துல கழுத்து மட்டும் வரும் என்றார். இம்மானுவேலே அப்படின்னு ஆண்டவர் கூப்பிடுறார். அல்லேலூயா. எப்படியா? யூதாவுக்குள் புகுந்து அது எங்க மட்டும் வருமா? கழுத்து மட்டும் வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ தப்பு பண்ண, உனக்கு விரோதமான தண்டனையும் வரும். அது எங்க மட்டும் வரும்? ஆண்டவர், அதுதான் கிருபை. கழுத்து மட்டும் வரும்னா உனக்கு இன்னும் வாழ்வு இருக்குது, வாய்ப்பு இருக்குது. ஆண்டவர் இந்த யூதாவுக்கு ஒரு கிருபையை ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நமக்கு விரோதமாக எத்தனை காரியங்கள் நமக்கு விரோதமாக உருவாக்கப்பட்டாலும் ஆண்டவர் அவைகளிலிருந்து தூக்கி எடுத்து நம் மூலமாக ஆண்டவருடைய பரம திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு கிருபை தருவாராக. ஆமென். அல்லேலூயா. ஏன்னா யூதாவின் மூலமாக, இந்த யூதா வம்சத்தின் மூலமாக ஆண்டவர் பெரிய பரலோக திட்டத்தை நிறைவேற்ற ஆண்டவர் திட்டம் வச்சிருக்கிறாரு. அதனால இந்த யூதாவை அழிக்கிறதுக்கு ஆண்டவர் விட மாட்டாரு. என்ன எச்சரிப்பு உண்டாகும்படியாக ஆண்டவர் சில சிற்றைகளை ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. சிற்றைகளை சந்தோஷமாக என்ன செய்யணும்? நம்ம ஏற்றுக்கொள்ளணும். சிற்றைகளை சந்தோஷமாக நம்ம ஏற்றுக்கொள்ளணும். ஆமென் சொல்லுவோமாக. ஆமென். அல்லேலூயா. சரி, இப்ப இந்த வசனங்கள் எல்லாம் தியானித்தா அப்ப நமக்கு நேரம் போதாது. ஒரே ஒரு காரியம், இந்த ஏசாயா மூலமாக சொல்லப்பட்டதான இந்த அடையாளம், இந்த அடையாளத்தின் மூலமாக கர்த்தர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறாரு. அதாவது எப்பொழுதும் கர்த்தர் உங்க கூட தான்ப்பா இருக்கிறாரு. அவர் உங்களை விட்டு என்ன செய்யல, விலகல. இப்பவும் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, எப்பொழுதும் கர்த்தர் உங்க கூட தான் இருக்கிறாரு. அவர் உங்களை விட்டு விலகல. ஆனா ஒன்று, நீங்க தப்பு பண்ணுனா, நீங்க கர்த்தருக்கு விரோதமா பொல்லாப்பு செய்தால் நியாய தீர்ப்பு, தண்டனை வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. சரிதானா? ஆண்டவர் நம்மளை ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாரு, கைவிட மாட்டார். அந்த வார்த்தைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஆனால் தேவனுடைய கோபத்திற்கு, தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு நாம் ஆளாகாதபடிக்கு கர்த்தருடைய கிருபைக்கு, கிருபையின் கரத்திலே நாம் விழுவதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. இது தேவ பிள்ளைகளுக்கு சொல்லப்படுற வார்த்தை, புறஜாதிகளுக்கு சொல்லப்படுற வார்த்தை. அங்கே சொல்லப்பட்டிருக்குது. யோவான் பிரசங்கம் பண்றாரு, இந்த வரப்போகிற மேசியாவை குறித்து பிரசங்கம் பண்றாரு. கோடாரியானது மரங்களுடைய வேறருகே வைக்கப்பட்டிருக்கிறது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்றாரு. இன்னும் சங்கீதம் 2வது சங்கீதத்துல கடைசி வசனத்துல வாசிக்கும் பொழுது, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழிந்து போகாமல் இருக்கும்படியாக அவரை முத்தம் செய்யுங்கள், கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். அல்லேலூயா. ஆண்டவர் கிருபை உள்ளவர் தான், அவர் அன்புள்ளவர் தான். ஆனா அதே சமயத்துல அவர் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறார். அவர் நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதியாக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் இந்த தேசத்திற்கு ஏசாயாவின் மூலமாக இந்த காரியத்தை வெளிப்படுத்துகிறார். இந்த இப்ப சொல்ற இம்மானுவேல் என்றாலும் அது வரப்போகிற மேசியாவை தான் குறித்தது. மகேர் ஷாலால் அஸ்மாஸ் என்கிறதும் வரப்போகிற மேசியாவை தான் குறித்தது. அல்லேலூயா. இந்த ரெண்டு வார்த்தையும் அர்த்தம் வேறாக இருக்கலாம், ஆனா யாரை தான் குறிக்கிறது? மேசியாவை குறித்ததான வார்த்தை. அல்லேலூயா. நீங்கள் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் மிகவும் அன்புள்ளவர், மிகவும் கிருபை உள்ளவர், தலைமுறைக்கு கிருபை உள்ளவர். ஆனா அதே சமயத்துல பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, வார்த்தையானவர் மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராக நமக்குள் வாசம் பண்ணினார். எப்படியா? கிருபையினாலும் சத்தியத்தினாலும். அல்லேலூயா. கிருபையும் அவர்தான், சத்தியமும் அவர்தான். ஆமென் சொல்லுவோமாக. ஆமென். அல்லேலூயா. இந்த செய்தியை ஏசாயா மூலமாக அங்க வெளிப்படுத்தி காண்பிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த ஏசாயாவின் மூலமாக இனி என்னென்ன காரியத்தெல்லாம் தேசத்துல செய்கிறார் என்று நாம் வரக்கூடிய நாட்கள்ல தியானிப்போம். அடுத்த வாரம் இதுக்கு அடுத்த உள்ள சாப்டர்ல ரொம்ப அற்புதமான வேத வசனங்கள், வேத பகுதிகள் இருக்குது. அதை தியானிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. 9வது அதிகாரத்துல எப்படி சில பகுதிகளை மாற்றுகிறார், எப்படி சில ஜனங்களை மாற்றுகிறார் அப்படிங்கறத செய்தியெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. இன்னைக்கு இந்த காலை நேரத்திலையும் கர்த்தர் நம்மோடு மெய்யாகவே பேசி இருக்கிறார் என்று கர்த்தருக்குள்ள நம்புகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா.
நேரம் ஆனதுனால நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம ஜெபம் பண்ணுவோம். 4 காரியத்தை சொல்லியிருக்கிறேன். ஏசாயாவுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, ஏசாயாவுடைய குடும்பம், ஏசாயாவுக்கு வெளிப்பட்டதான கர்த்தருடைய எச்சரிப்பு, ஏசாயாவின் மூலமாக சொல்லப்பட்டதான கர்த்தருடைய அடையாளம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை முற்றிலுமாக தாழ்த்தி, ஆண்டவரே இந்த கால நேரத்தில் எங்களோடு கூட பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் வாய் திறந்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் நம்புறேன் இந்த கூடாரத்துக்குள்ள இருக்கிற அத்தனை பேரோடு கூட கர்த்தர் பேசி இருக்கிறாருன்னு நான் நம்புறேன். என்னோடு கூட தனிப்பட்ட விதத்துல பேசியிருக்கிறார். பிரசங்கம் நான் பண்ணி கொண்டிருந்தாலும் என் கூட கர்த்தர் பேசியிருக்கிறார். சபையோடு கூட கர்த்தர் பேசியிருக்கிறார் நான் நம்புறேன். இங்க இருக்கிற அத்தனை பேரோடு கூட கர்த்தர் பேசியிருக்கிறார் நான் விசுவாசிக்கிறேன். அப்படியானால் ஆண்டவருடைய சமூகத்திலே ஹல்லேலூயா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்தவர்களாக கர்த்தாவே உம்முடைய வேத வசனம் எங்களை ஆண்டவரே உருவாக்கட்டும். உம்முடைய வேத வசனம் எங்களை சீர்பொருந்த செய்யட்டும். உம்முடைய வேத வசனம் எங்களை மாற்றட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். எங்கள் மூலமாக, எங்கள் குடும்பத்தின் மூலமாக எதிர்கால தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக ஆண்டவரே ஹல்லேலூயா நீ தீர்மானித்திருக்கிறது ஆண்டவரே. அந்த திட்டம் ஒரு நாளும் குலைத்து போடக்கூடாது. அந்த திட்டம் ஒரு நாளும் ஆண்டவரே முடிவுக்கு வரக்கூடாது. அந்த திட்டம் ஒரு நாளும் அது ஆமென் ஸ்தோத்திரம் அழிந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த திட்டத்துக்கு விரோதமாக ஆமென் செயல்படுகிற உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காலே போவதாக. ஹல்லேலூயா. இப்ப ஆவியில உணர்ந்து ஒரு காரியத்தை சொல்றேன். உங்களுக்கு விரோதமாக ஆமென் தேவன் உங்க குடும்பத்தின் மூலமாக உங்க வாழ்க்கையில ஆண்டவர் வச்சிருக்கிற செய்ய நினைத்திருக்கிற தேவ திட்டத்துக்கு விரோதமாகவே சில சத்துருக்கள் எழுப்பி வருவார்கள். சில ஆவியின் கிரியைகள் எழுப்பி வரும். ஆனால் அவைகளை மேற்கொள்ளத்தக்கதான பலனை கர்த்தர் கால நேரத்தில் நமக்கு தந்திருவாராக. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே இந்த கால நேரத்தில் உம்மை ஆராதித்து உம்முடைய வசனத்தை கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவர் மேலும் ஒவ்வொருடைய குடும்பத்தின் மேலும் ஆமென் ஹல்லேலூயா இருக்கிறதான எல்லா விதமான ஆமென் ஹல்லேலூயா எதிர்வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாவதாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா, 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 ஸ்தோத்திரப்பா. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய மகத்துவத்தை காணணும் ஆண்டவரே. உம்முடைய மகிமையை காணணும் ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அவ்விதமாக நீர் செயல்படுவீராக. எங்களுக்கு எச்சரிப்பு உண்டாகும்படியாக நீங்க பேசியிருக்கிறீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களையே நீங்க அடையாளமாகவே நீங்க வச்சிருக்கிறீங்கப்பா. கையை உயர்த்தி ஆண்டவரே, இஸ்ரவேலிலே எங்கள் கிராமத்திலே எங்கள் பகுதிகளிலே நாங்களும் எங்கள் குடும்பமும் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் காணப்படும்படியாக நாங்கள் ஜெபம் பண்றோம்ப்பா. எங்க பிள்ளைங்களுக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறோம். எங்க குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திர. கர்த்தர் ஆண்டவருடைய வசனத்தின்படியாக கர்த்தர் மாற்றுவீராக, மாற்றுவீராக. உம்முடைய சமூகத்தில் எங்களை முற்றிலுமாக தருகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. பொழுதையில் இருந்தென்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. பொழுதையில் இருந்தென்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. உந்தன் கிருபைதனை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை எண்ணி நான் துதிப்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள், உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமாக. ஆண்டவரே எங்களை நீங்க அதிகமாய் நேசிக்கிறீரப்பா. எங்க சபையை அதிகமாய் நேசிக்கிறீர் ஆண்டவரே. அதனாலதான்ப்பா வசனத்தை அனுப்புறீங்க, அதனாலதான் உங்க வார்த்தையை தருகிறீங்க ஆண்டவரே. அந்த வசனம் எங்களை ஆசீர்வதித்து உயர்த்தட்டும். அந்த வசனம் எங்களை மேன்மைப்படுத்த
திருச்சபையில வந்து கூடி ஆராதிக்க வந்து ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதிங்க. உம்முடைய வசனத்தை எங்களுக்கு நேராக நீர் அனுப்பினதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வசனம் ஆண்டவரே எங்க வாழ்க்கையை மாற்றட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே இந்த நாள்லையும் மாலை நேரத்திலே நாங்கள் செய்ய இருக்கிற ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த கேரல் 2 ஊழியங்களை ஒரு வாரம் நீர் ஆசீர்வதித்து தந்து தொடர்ந்து இருக்கிற ஒரு வாரம் முழுவதும் உம்முடைய ஆண்டவரே மாறாத பிரசன்னம் நாங்கள் போகிற இடங்களெல்லாம் கடந்து வர நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அநேகருக்கு ஆசீர்வாதமா எங்களை மாற்றுங்க. திருச்சபையை கர்த்தர் ஆசீர்வதித்து பயன்படுத்துங்க. சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடு சகல பரிசுத்தவான்களோடு இன்றும் என்றும் அவருடைய வருகை நாள் பரிந்தும் இருப்பதாக. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். யாவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒருவருக்கு ஒருவர் கரங்களை கொடுத்து வாழ்த்து செல்லுங்கள். கர்த்தர் தாமே உங்களோடு இருப்பாராக.